வராங்க. அப்ப நைட் ஆனா ஜாலியா இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தோமா அப்படியே ஜாலியா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்து ஜாலியா இருந்தா இல்லைங்க, ஒரு பொண்ணா இருந்தா ஒரு ஜாலியா இருக்கலாம். பசங்க வந்து நின்னா பொண்ணுங்க வந்து கூப்பிடுவாங்களா? காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுத்துவீங்க? ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டேக்கா, சைட் அடிப்பேன்க்கா. சைட் அடிப்பீங்க. இறங்கி ஆடுவீங்க. வேற அந்த பொண்ணு இது இல்ல, நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். நல்லது பண்ணும்போது நான் இது பண்ணிட்டு வந்தேன். இல்ல புரியல. இருக்க சான்ஸ் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க அந்த ஒன் டே மட்டும்? அம்மாவெல்லாம் எப்படி அம்மாவெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஓகே, கஷ்டப்படுறதெல்லாம் இருப்பேன் பார்ப்பேன். ஆமா, ஓகே. வீட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம அந்த பெட்டு வேற மாட்டேங்கிறாங்க, அந்த வேலை பார்ப்போம். ஓகே சிஸ்டர், உங்க நேம்? இப்போ இந்த தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் வந்து நீங்க பாயா மாறிடுறீங்க. அந்த ஒன் டே ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஒன் டே ஃபுல்லா தான் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நல்லா ஊர் சுற்றுவேன். ஊர் சுத்துவீங்க. அப்புறம் ஏன்னா கேர்ளாக இருந்து எங்கள் வீட்டில் நிறைய ஃபஸ்ட்டு நைட் அவுட் போகணும். ஏன்னா கேர்ள்ஸாக இருந்து எனக்கு நைட் அவுட் வீட்டில் விடவே மாட்டாங்க. ஸோ நைட் அவுட் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றணும். அண்ட் இன்னொரு விஷயம், எங்கள் அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறாருங்கிறத நான் ஃபீல் பண்ணி பார்ப்பேன். ஒரு ஒன் டே பாயாக இருக்கும். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். ஒரு பாய் எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பையனா இருந்துப்பாரு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்பதான் தெரியும்வாங்க. ஸோ வந்து கேர்ள்ஸாக இருந்தால் அவங்க எப்படி ரியலைஸ், அவங்க அந்த மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு பையனா வந்து உண்மையிலே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளை விட கஷ்டப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. எந்திரிக்கிறப்போ அடுத்த நாள் வந்து நீங்க மிரர்ல பாக்குறப்போ நீங்க பொண்ணா ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த சான்ஸ் ஒன் டே தான் கிடைக்குது. ஓகே, என்ன பண்ணுவீங்க? தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஒரு ஜாலியா இருக்கும். ஓகே, எங்க வேணா பசங்களை கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஒரு பொண்ணா இருந்தோம், ஏன்னா நிறைய பிள்ளைங்க எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருப்பீங்க. எத்தனை பசங்களை ஏமாத்துவீங்க? பசங்கள்லாம் ரிச்சா இருக்கிற பசங்க. அப்பதான் காசு, ஏன்னா இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படிதான் பண்ணுதுங்க. ரிச்சா காசு போட்டுட்டு அப்புறமேல எல்லாம் ஏமாத்தி விட்டு போறாங்க. நைட் ஆனா அப்படியே ஜாலியா இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வரணுமா அப்படியே கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்து ஜாலியா இருந்தா எனக்கு புரியல. இல்லைங்க, ஒரு பொண்ணா இருந்தா ஒரு ஜாலியா இருக்கலாம். பசங்க வந்து நின்னா பொண்ணுங்க வந்து கூப்பிடுவாங்களா? பொண்ணுங்க வந்தா தானே வந்து இது பண்ணுவாங்க. பசங்க வந்து பொண்ணுங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நின்னா கூப்பிடுவாங்கன்றீங்க. அப்படி வரீங்க? அப்படி வரீங்களா? ஓ, நீ அப்படி வரியா? ஓகே, அப்படி. ஓகே, நான் போய் அப்படியே ஜாலியா கிட்டே அப்படியே நிறைய நான் பொண்ணானா எங்க பசங்க விட மாட்டாங்க. என்னையா என்ன அவ்வளவு இதா இருக்கிறானுங்க. கட்றா தாலியா கட்றா. ஏய், ரொம்ப கத்துற கொமட்லயே குத்துவேன். ஏன் பிள்ளைய முதல்ல தாலியை கட்டுறா. இப்பயே என்ன மச்சான், நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்காடா, கலையா இருக்காடா அப்படி இப்படின்னு. ஓகே, அதனால பொண்ணா இருந்தா விட மாட்டாங்கன்றீங்க. எல்லாம் காஜில இருக்காங்க பசங்கலாம். ஓகே, இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? எல்லாம் ஒரு ஜாலியா சுத்திட்டு பசங்களை நிறைய கரெக்ட் பண்ணலாம். வீட்டுல கொஞ்சம் இதா இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க பாய்ஸ்லாம் ஒரு கேங்கா சேர்ந்து ஒண்ணு பேசுவீங்க. இப்போ பொண்ணா இருக்க கேங்ல என்ன பேசுவீங்க? பொண்ணா இருந்தா அது அவங்களுக்கு தான் சரி. நாங்க வந்து பாய்ஸ்ல கெட்ட வார்த்தையில அப்படி இப்படின்னு பேசுவோம். பொண்ணா இருந்தா அதை அவங்க வேற மாதிரி வாடி போடி, அவளே இவளே, அந்த மாவளே இந்த மாவளே. ஒண்ணு தேங்காய் பூ போட்டிருக்குல்ல, அதை தாங்க. குடல் புண்ணுக்கு நல்லது, தேங்காய் பூ கட்டினா அது எடுத்தாங்க. என்னம்மா என்னது வளரிட்டு இருக்கா? நல்லா இருக்கு சேலை. உங்க நேம்? தர்ஷினி. நெக்ஸ்ட் டே எந்திரிக்கிறீங்க, பையனா மாறிட்டீங்க. கண்ணாடியில பாக்குறப்ப அந்த ஒன் டே ஃபுல்லா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது பையனா இருக்கிறது. என்னெல்லாம் பண்ணுவீங்க? வீட்டில் நல்லா பைக்கை காலையில் எடுத்துட்டு நல்லா சுற்றுவேக்கா. ஓகே, எங்கே எனக்கு பிடிக்க எந்தெந்த இடத்துக்குலாம் போகணுன்னு தோணுதோ நல்லா சுற்றுவேக்கா. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? எத்தனை பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? எத்தனை பொண்ணுங்க பின்னாடி சுத்துவீங்க? ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டேக்கா, சைட் அடிப்பேன்க்கா. சைட் அடிப்பீங்க.
எங்கேயாச்சும் டான்ஸ் ஆடணும்னா சைப்படாம நல்ல டான்ஸ் ஆடுவாக்கா, இறங்கி ஆடுவாக்கா. இறங்கி ஆடுவீங்க. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டாப்புடி. வேற அவ்வளவுதான்க்கா, நல்லா போய் சாப்பிடுவோம்க்கா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வேற டான்ஸ் தான்க்கா எனக்கு பொறுத்த வரைக்கும். டான்ஸ் தான், ஃபுல்லா டான்ஸ் தான் ஆடுவேன் எல்லாம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ பாக்குற மாதிரி குத்து டான்ஸா எப்படி? நல்லா குத்தி ஆடுவாங்கக்கா. நல்லா குத்தி ஆடுவாங்கக்கா. வைப் ஆடுவீங்க. ஒரு மூமெண்ட்டை போடுறா ஆடி. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நீங்க தூங்கி எந்திரிச்சிட்டீங்க, பாயா மாறிட்டீங்க. அந்த ஒன் டே தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த ஒன் டேல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க பாயா இருந்து? ஒன் டேல நான் பாயா இருந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? படத்துக்கு போவேன். ஓகே. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே. மால்க்கெல்லாம் போவேன். ஓகே. சரக்கு அடிப்பேன். சரக்கு விளக்கு குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. சரக்கு அடிப்பேன், பகாடி அடிப்பேன். வேற என்ன? போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆசிரமத்துக்கு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே. அவங்களுக்கு என்ன தேவையோ என்னால முடிஞ்ச ஹெல்ப்பா அவங்களுக்கு பண்ணுவேன். ஓகே. இதெல்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் அதுலயே பண்ணி ஒன் டே ஆயிடுச்சு. அதுலயே ஒன் டே முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். கொஞ்ச நாள் நல்லா தூங்கி எழுந்திருப்பேன். நல்லா தூங்கி எந்திருப்பீங்க. ஏன் பாயா இருந்து தூங்கி எந்திரிக்கணும்னு ஒரு ஆசையா? பாயா இருந்தாலும் கேர்ளா இருந்தாலும் ஸ்லீப்பிங் ஒண்ணுதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு லாங்கா எங்கேயாவது போகணும்னு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எங்க போவீங்க பசங்களாம்? இந்த தைரியமா பட்டாயா பட்டாயா போவீங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. கேங்காவா தனியாவா? கேங்கா. நல்லா தனியா ஜாலியா எங்க போய் பக்காடியா வச்சு ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? நிறைய பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதா, எது மாட்டுதோ அதை வந்து நம்ம பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேங்க. ஏன்னா இருந்தா நீங்க ஒப்பீனியன் கேட்டீங்க, அதுக்கு சொல்றேன். ஓகே. ஏன்னா இன்னைக்கு பசங்க இப்படிதானே. பிக்கப் டிராப் எஸ்கேப். பிக்கப் டிராப் எஸ்கேப் அங்க பார்த்து சொல்லிருங்க. பிக்கப் டிராப் எஸ்கேப். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பாலாஜி. இப்போ நீங்க தூங்கி எந்திரிச்சிட்டு ஒன் டே ஃபுல்லா கேலா இருக்க சான்ஸ் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க அந்த ஒன் டே மட்டும்? அம்மாவெல்லாம் எப்படி, அம்மாவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருக்கான்னு பார்ப்பேன். ஓகே. கஷ்டப்படுறதெல்லாம் இருப்பேன் பார்ப்பேன். ஆமா. ஓகே. வீட்டு வேலை செஞ்சுட்டு நம்மளும் இங்கே டிஸ் அந்த பெட்டு வர மாட்டேங்கிறாங்க, அந்த வேலை பார்ப்போம்ல. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? வேலையா? வேற என்ன? இல்ல ப்ரோ, நார்மலா கேக்குறேன் ப்ரோ. வேற என்ன பண்ணுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஓகே, இப்போ எத்தனை பசங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? ப்ரப்போஸா? இப்படி வந்துருங்க. கணக்கு இல்ல. அந்த ஒன் டே ஃபுல்லா யார் யாருக்கெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. சரி, வேற என்னலாம் பண்ணுவீங்க? ஜாலியா பாய்ஸ் ஃப்ரெண்டோட சுத்திட்டு ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருப்பீங்க. வேற அவ்வளவுதான். மால், இந்த மாதிரி மாலு இட்டு போன மாலுக்கெல்லாம் வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. வேற எங்கன்னா போயிட்டு. ஓகே. சரி, எங்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட? பாய் ஃப்ரெண்டவா? பார்க் எங்க இருந்தா பார்க்கெல்லாம் இல்ல, பார்க்குக்கு. ஓகே. பார்க் இந்த மாதிரி எல்லாம். வேற அவ்வளவுதான். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.